இந்த லேப்டாப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ரேம் வந்து மாற்றி பார்த்துட்டேன். ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம், பிளாங்க் டிஸ்பிளேவாக இருந்தது. ரேமையும் வந்து மாற்றி பார்த்துட்டோம். ஆனால் இந்த ரேம் வந்து ஆல்ரெடி கடந்த ரேம் வந்து ஒர்க்கிங் ரேம் தான். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, நான் இருக்குல்ல பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு, இதுதான் நம்மளுடைய ப்ராசஸர் அண்ட் சிப்செட் ரெண்டுமே வந்து இப்போ வந்து சேர்ந்து தான் வரும். சரியா? முன்னால் வந்து பழைய லேப்டாப்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ ரெண்டுமே சேர்ந்து வருது. இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஆனால் கருகிடக்கூடாது. சிலர் வந்து ஹீட் பண்ணுறப்ப ஓவர் ஹீட் பண்ணிட்டு கருகிறது. ஸோ அந்த புகை வரக்கூடாது. ஏன்னா ஒரே இடத்துலையும் அதே போல் ஹீட்டு வந்து இந்த இடத்துல காட்டிகிட்டே இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளோயர் எப்படி காட்டுறீங்கன்னா இந்த இடத்துலையே காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி மூமெண்ட்லேயே இருக்கணும் கை. சரியா? இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது சிப்செட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்ததுன்னா சால்வ் ஆகும். இந்த லேப் வந்து சிப்செட் இஷ்யூ தான். சரியா? ஏன்னா நமக்கு வந்து அதோட டிஸ்பிளே வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். வந்து டிஸ்பிளே லெஃப்ட் ரைட் போயிட்டே இருந்துட்டு இருந்தது. சரியா? இதுவும் ஹீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நமக்கு இன்னொரு டவுட் இருந்தது, டிஸ்பிளே கேபிள் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு கேபிளையும் ரிமூவ் பண்ணிட்டு தின்னர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பழையபடி ரப்பரை வச்சு ரப் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆன் பண்ணலாம். லைட் எடுது, ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே பார்ப்போம். ஓகே, டிஸ்பிளேயும் கரெக்டாக வருது. ஓகே, இப்போ எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ காட்டியிருந்தேன், இப்படி ஆட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இப்படி லெஃப்ட் ரைட் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து சொல்யூஷன் என்னென்னா, சிப்செட் வந்து ஹீட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இந்த டிஸ்பிளே கேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம். இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகே, அந்த ஹார்ட் டிஸ்கை போட்டு ஆன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு.